இப்போ பொங்கலுக்கு வாரிசு துணிவு ஆமாம் 2 படம் வரப்போகுது இல்லையா? ஆமாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மொத்தம் ஜில்லா வந்துச்சு, ஜில்லா வீரம் வந்தது, கடைசியில் வந்து துணிவு வாரிசு வந்து இருக்கு. மொரட்டு வெயிட்டிங் பிரதர் அந்த படத்துக்கு. சமீபத்தில் ஒரு எலெக்ஷனில் கூட வந்து செல்ஃபி எடுக்க போனப்போ இதுக்கான இடம் இல்லை அப்படின்னு தவிர்த்திருந்தார் இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பாட்டில் நானும் இருந்தேன். அப்படியா? நீ இருந்தீங்களா? அங்கே என்ன நடந்துச்சு? நீங்கள் அதை பார்த்து ஐபிஎஸ் சொல்லுங்கள், என்ன நடந்தீங்க? 1.5 வருஷம் வந்து வேர்ல்ட் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு. அது ரூமர்ஸ். நீங்கள் வந்து ஏகேவோட ஃபேன். நான் போட்டு 2 நாள் ஆச்சு. இந்த அளவு ரீச் ஆகும்லான்னு நினச்சி கூட நான் பார்க்கல. சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டார் பொழுது திருப்பி ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அந்த சைடு வரப்போ நாங்கள் உட்காந்துருந்தோம். அவர் வராருன்னு நாங்கள் ஏஞ்சி மரியாதை கொடுத்துக்காக நின்னோம். ஏஞ்சி நீங்கள் உட்காருங்க, டயர்டாக இருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பக்கத்தில் இருந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான், சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னான். சார்லாம் சொல்லாதப்பா, அண்ணான்னு சொல்லு. சரி, சிலர்லாம் கேட்டாங்க, என்னப்பா நீ அதில் என்னப்பா கடைக்கு போகுது, அவர் பார்க்கறதில்ல அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் அது, அவரை பார்க்கறதில்ல. இந்த மாதிரி வந்தவொடனே என்ன சொல்லுவார், உங்களை யார் சொன்னது, எப்படி வந்தீங்க அப்படிலாம் கேட்பாரு. நாங்கள் சிரிச்சிட்டே அப்படியே சமாளிச்சிடுவோம். அஜித் சார் வந்து புதுவெளிகளுக்கு வர்றதில்ல, அவர் வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு வர்றதில்ல. பிரதர் அவர் எதுவும் வரணும்னு அவசியமே இல்லை பிரதர். அவர் படம் நடித்து நாங்கள் அதை செலிப்ரேஷன் பண்ணி நாங்களே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க நேரு? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நேரு டி க்ரூஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து எஃபி ஐடி நான் க்ரியேட் பண்ணும்போது சின்ன வயசில் வச்சது பிரதர். ஒரு 10 வருஷம் முன்னாடி ஓப்பன் பண்ணது அக்கௌண்ட்டு. அப்போ வச்சது அப்படியே அந்த நேமோடு அப்படியே வச்சிட்டேன் பிரதர். அதுக்கேற்ற நீங்களும் ஆள் ஸ்டைலிஷாக இருக்கீங்க. தேங்க்யூ பிரதர். எப்படி நம்ம ஏகே பார்த்ததுக்கப்புறம் அப்படி ஸ்டைலாக மாறிட்டீங்களா? நம்ம எப்பவும் ஆஸ்யூஷுவல் நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்து ஏகேவோட ஃபேன் அப்படிங்கிறத எல்லாருக்குமே இன்னைக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் போட்ட அந்த ஒரு போஸ்ட் வந்து வெறுமனே ஒரு சம்பவத்தை ஒரு சின்ன கதையாக உணர்வுபூர்வமாக கொண்டு போய் கடத்துச்சு. அதை பார்த்து பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதில் ஏன்னா ஒரு சிலர் வந்து பேசும்போது உணர்ச்சி ததும்ப பேசுவாங்க, ரொம்ப ஒரு சிலர் மட்டும்தான் எழுத்துகளில் உணர்ச்சியை செலுத்த முடியும். எப்படி அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக அந்த எழுத்து இருந்துச்சு? அது காரணம் என்ன? நான் போட்டு 2 நாள் ஆச்சு. சரிங்களா, அந்த போஸ்ட் நேற்று தான் போட்டேன். ஏன் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னாலையும் போடாமலேயும் இருக்கவும் முடியல. சரி, நேற்று ஒரு மதியான டைமில் தான் நான் அதை போட்டேன். ஒரு 12:30 மணி இருக்கும். சரி போட்டலான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என் கை டைப்பிங்கில் போயிடுச்சு. டைப் பண்ணி டக்குன்னு போட்டு இந்த அளவு ரீச் ஆகும்லான்னு நினச்சி கூட நான் பார்க்கல. ஜஸ்ட்டு ஒரு 300 ஸ்பெஷல் லைக் 200 300 லைக் வரும் அப்படி தான் நினச்சேன். இந்த லெவலில் வந்து கொண்டு போய் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நிச்சயமாக நீங்கள் வந்து வெறும் லைக்குகளுக்காக அதை போட்டிருந்தீங்கன்னா அது ரீச் ஆகிருந்துக்காது. ஆமாம், நீங்கள் உங்கள் மனசில் பட்ட விஷயத்த உணர்வுபூர்வமாக போட்டதுனால அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற வைரலாகவும் நான் நினச்சி பார்க்கல. கண்டிப்பாக அது நீங்கள் நினச்சி பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகிருந்திருக்க முடியாது. அதான் நான் சொல்கிறேன். மறுபடியும் ஏன் ஒரு தயக்கம் இருந்துச்சு, போடுவோமா வேணாமா அப்படின்னு ஏன் யோசிச்சிங்க? இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு எதுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இதை சரி போட்டுடலாம், இதெல்லாம் வந்து ஒரு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரசிகர்கள் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் தலை ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். சரி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. நீங்கள் வந்து இதை வந்து பேராசைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த எழுத்து வடிவத்தில் இருந்ததை நேரு வந்து இப்போது மொழி வடிவத்தில் கொடுத்தா அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்காக நீங்கள் டைப் பண்ணி போட்டதை இப்போ நீங்கள் அதை அப்படியே நரேட் பண்ணி சொன்னீங்கன்னா, ஏன்னா நீங்கள் எழுதுனதே ஒரு கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அது நடந்தது அப்படியே சொன்னீங்கன்னா இன்னொரு முறை அதை நாங்கள் ரசிக்கிறதுக்கு. ஆக்சுவலி அது 2 நாளாக ஷூட் பண்ணியிருந்தேன் பிரதர். நான் ஒருத்தர் மூலியமாக போனேன். சரி, ஹெல்ப்பராக ஒரு வேலைக்காக தான் போனாங்க. சரிங்களா, போகும்போது சாரை வந்து அஜித் அண்ணாவை வந்து அடிக்கடி வந்து போவார். அதாவது செட்டில் வந்து டான்ஸ் ஆடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கேரவன் போவார், வருவார். போகும்போது எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களா? அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை கேஷுவலாக பார்ப்பாங்க. சாரை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. நாங்களும் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்போம். சரி, நாங்கள் வேலை முடிஞ்ச அப்புறம் நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்போம். ஒரு 3 பேர் வந்து 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து நின்று பார்த்துருந்தாங்க. சரி, நானும் தனியாக நின்று அந்த டைம்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் நின்று பேசிகிட்டு இருந்தேன். சரி, சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டார் பொழுது திருப்பி ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அந்த சைடு வரப்போ நாங்கள் உட்காந்துருந்தோம். அவர் வராருன்னு நாங்கள் ஏஞ்சி மரியாதை கொடுத்துக்காக நின்னோம். ஏஞ்சி அவர் எங்களை பார்த்துட்டு, ஏன் ஏஞ்சிங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேலைலாம் செஞ்சுருப்பீங்க, செட்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, நீங்கள் உட்காருங்க, டயர்டாக இருப்பீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பக்கத்தில் இருந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான், சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னான். சார்லாம் சொல்லாதப்பா,
அண்ணான்னு சொல்லு ம். அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்கள் என்ன அந்த இடத்துல நாங்கள் வந்து ரியாக்ஷன்லாம் காட்ட முடியாது. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தில் அவர் சிரிச்சிட்டே போயிட்டார். அப்புறம் தான் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசின்னு அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக எங்களுக்குள்ளே பேசினே இருந்தோம். அது சரியான ஒரு மூமெண்ட். ஒருவேளை அங்கே வந்து நீங்கள் உங்கள் ரியாக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்தலாங்கிற மாதிரியான ஒரு இடமா இருந்தால் என்ன பண்ணிருக்கீங்க? அவ்வளோதான் பிரதர், துள்ளி குச்சி ஓடி இருப்பேன் நான். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேன் பை மூமெண்ட்டே காட்டக்கூடாது. நம்ம போனது ஒரு வேலை விஷயமா போனால் அங்கே நம்ம வேலையை தானே பார்க்கணும். அவரை பார்க்குற சான்ஸ் கிடச்சதுனால தான் நான் கண்டிப்பாக அந்த இதுக்கே நான் போனது. ஷாப்புலாம் லீவ் விட்டுலாம் போனேன் நான். அப்படியா? ஸோ நீங்கள் சொந்தமாக கடை வச்சு? ஆமாம். சரி, சிலர்லாம் கேட்டாங்க, என்னப்பா நீ அதில் என்னப்பா கடைக்கு போகுது அவர் பார்க்கறதில்ல அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் அது, அவரை பார்க்கறதில்ல. அது ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த தருணம் கிடச்சிருச்சு, அவ்வளோதான் போகுது. இப்போ எனக்கு அது வந்து காசுக்கு கூட நாளைக்குள்ளே சம்பாதிச்சிக்கலாம். ஓகேங்களா? அது சிலர் கேட்டாங்க, அதுக்கு நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வர இல்லை. அது சிலர் கேட்குறாங்களே நீங்கள் சொல்கிறது போல், அதில் என்ன கிடச்சிருது அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். சிம்பிளாக சொல்லலாம், எனக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான் போகுது. நம்ம இன்ஸ்பிரேஷன் ஒரு தலை. அஜித்குமார் சாருடைய டான்ஸ் மேலே எப்பயுமே ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. ஆமாம் இல்லையா? நீங்கள் வந்து செட்டில் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது அஜித் சாரோட டான்ஸ்? அவர் வலிமை படத்தில் ஓப்பனிங் சாங் அப்போது நிறையா ட்ரோல் பண்ணாங்க, பாடி ஷேம்லாம் பண்ணிக்கிட்டு. இந்த படத்தில் கொஞ்சம் அதெல்லாம் இருக்காது. கஷ்டப்பட்டு ஸ்டெப்லாம் போட்டிருக்காரு. சிம்பிளாக சொல்லலாம், இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது. கஷ்டப்பட்டுருக்காரு ஸ்டெப்புக்கு ஓரளவுக்கு. ரேப் சாங் தான் அன்றைக்கி எடுத்தாங்க ஷூட்டு. அதான் இந்த சில்லா சில்லா சாங் இல்லையா? சில்லா சாங்லாம் இல்லை, ரேப் சாங்கு. படத்தில் பாடல்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இது இன்ட்ரோ சாங்கா இல்லை படத்துக்குள்ளே வர சாங்? அது நம்மளுக்கு தெரியாது. நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் ரேப் சாங் இறங்கி குத்திருக்காரு. ஆமாம், இறங்கி குத்தலாம் அவ்வளோ நல்லா ஆடி இருக்காரு டான்ஸு. இந்த கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து சார் மாசாக இருப்பார். சரி, நீங்கள் அதை வந்து அங்கே ஒர்க் பண்ண போகிறவங்களாம் அதை உட்காந்து ரசிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக 2 நாளாக ரசிச்சேன் பிரதர். 2 நாளாக. அது ஒரு மறக்க முடியாத நாள். அவள் தான் பிரதர். அந்த 8-9ஆம் தேதி. எப்பயுமே ஒரு பிடித்த ஒரு கதாநாயகர் அல்லது யாரோ ஒரு மனிதரை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் மேலே பிரதர், அவர் நான் ஃபஸ்ட் டைம்லாம் சந்திக்கல. அவரை ஏகப்பட்ட வாட்டிலாம் பார்த்துட்டேன் நான். எப்போல்லாம் பார்த்துருக்கீங்க? அவர் ரைஃபிள் ஷூட்லாம் வருவார். இந்த மெயினாக அந்த கன்ஸ் போட்டி ஷூட்டிங்லாம் வருவார் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த இதில் நாங்கள் அங்கே இருப்போம். அங்கே போயிடுவீங்க நீங்கள்? அவர் வர்றான்னு தெரிஞ்ச போயிடுவீங்க? அவரெல்லாம் செல்ஃபி தான் நிறைய எடுத்திருக்கோம். ஸ்டாண்டர்ட் பிக்கர் இன்னும் ரொம்ப நாள் ஆசை. அது இந்த துணிவு ஸ்பாட்டில் நடந்துச்சு. அது இந்த ரைஃபிள் ஸ்பாட்டர் வர்ற தகவல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அது இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து கரெக்டாக நம்ம வந்துடும் நியூஸு. நம்ம கரெக்டாக போயிடுது. போனோடனே இப்போ 2-3 வாட்டி உங்களை பார்த்துருக்காருன்னா ஞாபகம் வச்சுருப்பாரு அவங்கள? அவர் எங்கே பிரதர், அவரோட வேலையை தான் பார்ப்பார்ல, அது ஞாபகம் வச்சுக்க மாட்டார். சரி, நீங்கள் போகிறீங்க. எனக்கு அந்த சம்பவம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபேன் பாய் அது படமோ இல்லை ரைஃபிள் வர்ற இடமோ இல்லை ஏதோ ஒரு பொது வெளியில் நீங்கள் போய் வந்து பார்த்தோன்னே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? எப்படி அறிமுகம் இருக்கும்? என்ன பேசுவார்? அந்த கான்வர்சேஷன் என்னவாக இருக்கும்? எதுவும் பேச மாட்டார், உள்ளே போயிடுவார். ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்கன்னு எப்படியாவது யாருன்னா சொல்கிறோம் அவருக்கு. அதை பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாங்க தெரிஞ்சு வெளியே வந்து ஃபோட்டோ கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்தோடனே என்ன சொல்லுவார்? உங்களை யார் சொன்னது, எப்படி வந்தீங்க அப்படிலாம் கேட்பாரு. நாங்கள் சிரிச்சிட்டே அப்படியே சமாளிச்சிருவோம். அவரும் அப்படியே விட்டுருவார். சார் அவரும் ஃபோட்டோஸ் எடுத்துப்பீங்க. இது சிலர் சொல்கிறாங்க இல்லையா, இப்போது அஜித் சார் வந்து பொதுவெளிகளுக்கு வர்றதில்ல, அவர் வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு வர்றதில்ல, அவரோட ஃபேன்ஸை வந்து அவர் மதிக்கிறது இல்லைலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் அடிக்கடி அவர் பார்க்குறீங்க இல்லையா, உங்களுடைய பதில் என்ன இந்த விமர்சனங்களுக்குலாம்? பிரதர், அவர் எதுக்கும் வரணும்னு அவசியமே இல்லை பிரதர். அவர் படம் நடித்து நாங்கள் அதை செலிப்ரேஷன் பண்ணி நாங்களே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவோம். அது ஒரு எங்கள் தலை ஃபேன்ஸுக்குள்ளே அது ஒரு இது இருக்குது பிரதர். அவர் ஆடியோ லஞ்ச் இதெல்லாம் தேவையே இல்லை. அவர் ஸ்க்ரீனில் வந்து நின்னாலே போதும் பிரதர், நாங்கள் கொண்டாடி தீர்த்துருவோம். கண்டிப்பாக அந்த ஒரு உண்மையிலே சொல்கிறேன். நாங்களாம் ஒரு சீனாக சொல்கிறோம். என்னென்ன இல்லை, தலை ஃபேன்ஸ் ஓவராக இந்த ஆடியோ லஞ்சில் யாருமே விரும்பலை. அப்படியா? படம் நடித்தா போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். ப்ரொமோஷனுக்கு வந்து அஜித்குமார் சார் எதுவுமே வேணாம். அவர் இந்த மாதிரி எங்கன்னா வந்தாருன்னா எங்களுக்கு ஃபோட்டோ கொடுப்பாரு, அது போதும். இந்த ஃபோட்டோஸ் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ சமீபத்தில் ஒரு எலெக்ஷனில் கூட வந்து செல்ஃபி எடுக்க போனப்போ இதுக்கான இடம் இல்லை அப்படின்னு தவிர்த்திருந்தார் இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பாட்டில் நானும் இருந்தேன். அப்படியா? நீங்கள் இருந்தீங்களா? அங்கே என்ன நடந்துச்சு? நீங்கள் அதை பார்த்து ஐ விட்னஸ் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சிங்க? அது கூட்டமாகிருச்சு. அவர் ஓட்டு போகிறதாக காலையிலே வந்து நிற்கிறாரு லைனில். அங்கே வந்து செல்ஃபி எடுத்து போகிறாங்க. சரி, அது ஃபேன்ஸ் அவங்களோட அன்கண்டிஷனல் லவ் வந்து நம்ம தடுக்க முடியாது. சரி, அது அவங்க பாட்டு அவங்க பண்ணாங்க. அது கூட்டத்தில் போலீஸ்லாம் ஓவராகி அவர் என்ன பண்ணுறாருன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது மக்களுக்கு அப்படின்னு பார்க்குறாரு. அது ஸ்பாட்டில் நீங்கள் இருந்தீங்க? இல்லை, அங்கேயும் ஃபோட்டோ எடுத்தேன் நான். நீங்கள் எங்கேயும் எடுத்துருக்கீங்களா? அவ்வளோ சர்ச்சைக்கு நடுவில் நீங்கள் மட்டும் ஃபோட்டோ எடுத்தீங்க? நாங்கள் எப்படியா உள்ளே போயிடுவோம் பிரதர். அவர் வரதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே செட்டிங்காக போய் நின்றுவோம். இதுக்காக ஒரு குழு அமைச்சு வேலை செஞ்சுருக்கீங்க? இல்லை, அவர் கரெக்டாக ஓட்டு போகிற வர்றதுன்றது அவர் எந்த ஸ்கூல்னு ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும், அவர் எந்த ஏரியான்ட்டு.
அந்த ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம போகிறது. ஓ, இது வரைக்கும் எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்துறீங்க? இருக்கும் பிரதர், ஒரு 5-6 வாட்டி எடுத்திருப்பேன். அடே இது வந்து 7ஆவது இருக்கும். இது வரைக்கும் எடுத்துலாம் வந்து சரியாக கிளிக் ஆகாமல் இருக்கும். ஆனால் நிறையா வாட்டி பார்த்துட்டு வரேன், நிறையா வாட்டி பார்த்துட்டேன். அதாவது செல்ஃபி ஃபோட்டோவே 7 முறை அப்படிங்கிறப்போ நிறைய முறை பார்த்துருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக. அவர் பார்க்கும்போது என்ன தோணும் மனசுல? 2 கண்ணும் அப்படியே இதுவாக பளிச்சுன்னு ஆகிடும் பிரதர். தூங்கின்னு இருக்கும்போது டயர்டாக இருப்போம், அவரை பார்த்தோன்னே ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒரு நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும். ஒரு ஃபேன் பாயா இவ்வளவு வெறித்தரம், ஒரு எங்க கடையை லீவ் விட்டு போற அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நேசம், ஒரு அன்பு இருக்குல்ல ஒரு மேல. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் பார்க்க போறப்போ எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்கே, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? இது வரைக்கும் கேட்டதே இல்லையே பிரதர். கேட்குறாரு, ஒருவேளை என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா என்ன சொல்லுங்க? உங்களை பார்க்க தான் சார் வரேன்னு சிம்பிளாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை பார்க்க தான் சார் வரேன் அப்படின்னு. என்ன வேணும் உனக்கு, ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா எனக்கு எதுவுமே வேணாம் சார், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு எனர்ஜி தான் சார் அப்படின்னு. இப்போ இந்த விஷயம் பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். சார்னு சொல்லாதீங்க, இப்போ அண்ணான்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே. அஜித் சாருடைய வாயிலேருந்து வரும்போது அது ஏன் இவ்வளோ பிரசித்தி பெற்ற விஷயமா மாறுது? அவர் ஒரு பெரிய ஆக்டர் பிரதர். தமிழ்நாட்டிலே அவர் தான் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார் இப்போ வரைக்கும். மார்க்கெட் லெவலில் எல்லாமே அவர் தான். அவர் இருக்கும்போது அவர் சாதாரணமாக வந்து ஒரு ரசிகர்கிட்ட அப்படி பேசினார்னா அது எங்களுக்கு எப்படி இருக்கும் அது உங்களுக்கே தெரியும். அந்த தருணம் தான் நான் ஷேர் பண்ண பிரதர். இதில் வந்து பெருசாக சொல்கிறது எதுவுமே இல்லை. இல்லை அப்படி பெருசாக அது நீங்கள் சொன்ன விஷயத்த எல்லாராலையுமே வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அந்த இடத்துல நம்ம இருந்து ஒருவேளை நம்ம தோளில் வந்து அஜித் சார் கை வச்சு சார்னு சொல்லாத பிரதர். அவர் சரியான ஒரு சிம்பிளிசிட்டி பிரதர். அவர் எல்லாரும் சிம்பிளிசிட்டின்னு அது வந்து ஒரு ட்ரோல் பண்ணுவாங்க. அவர் உண்மையிலே நான் லைவெல்லாம் நான் பார்த்தேன் நிறையா வாட்டி. அன்றைக்கி 2 நாளாக ஃபுல்லாக அவரை பார்த்தேன். வராரு, செட்டுக்குள்ளே வராரு, எல்லாருக்கும் எல்லா யூனிட் மெம்பர்ஸுக்கும் ஹாய் குட் மார்னிங் அப்படின்ட்டு தான் அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. எந்த மற்ற நடிகர்லாம் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. இவர் வந்து கரெக்டாக இருக்காரு. ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட்லாம் தாறுமாறாக கொடுக்குறாப்புல. அது அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லையா, பயங்கரமாக மதிக்கிறாப்புல. இப்போ பொங்கலுக்கு வாரிசு துணிவு, ஆமாம், 2 படம் வரப்போகுது இல்லையா? ஆமாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மட்டும் ஜில்லா வந்துச்சு, ஜில்லா வீரம் வந்தது. அதோட இதுக்கப்புறம் எப்படா கிளாஷ் வருவாங்க பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம். நாங்கள் தலை ஃபேன்ஸ் எல்லாருமே அதை வெயிட் பண்ணது தான். கடைசியில் வந்து துணிவு வாரிசு வந்து இருக்கு. மொரட்டு வெயிட்டிங் பிரதர் அந்த படத்துக்கு. சரி, இப்போ இந்த அஜித்குமார் சாரோடைய ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ இவர்களுக்குள்ளே நடக்கிற அந்த சண்டை இருக்குல்ல, இவர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை, அதை பற்றி இந்த ஃபேன் வார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளாக ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கணும். ஜாலியாக எடுத்துட்டு தான் நம்ம சோசியல் மீடியாடியே ஓட்டிகிட்டு இருக்குது. அது வந்து ஹர்ட்டாக வருது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜாலியாக அது பாட்டு போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம். உங்கள் நண்பர்கள்லாம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட உங்கள் கான்வர்சேஷன் எந்த மாதிரி? இப்போ நீங்கள் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க, மற்றபடி வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. சும்மா ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக பேசிப்போம். மற்றபடி வந்து ரொம்ப டீப்பாக கோவப்படுற அளவுலாம் அந்த அளவுலாம் கிடையாது. இப்போது துணிவு வாரிசு படம் வெளியாக போது ஒரே நாள்லாம் வருது அப்படின்னா தியேட்டர்ஸில் வந்து சண்டை நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்றாங்கல்ல? இப்போ இருக்கிற சோசியல் மீடியா பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். அந்த டைமில் வந்து அவ்வளோவா கிடையாது. என்கிட்டே அப்போலாம் வந்து இந்த பட்டன் ஃபோனில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இருக்கிற பீக்கில் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் பிரதர். வாய்ப்பு நீங்கள் வந்து ஏதோ ஒரு திரையரங்கு போயிருக்கீங்க, இங்கே இது மாதிரி ரசிகர்களுக்குள்ள சண்டை வருது, அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அது அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது தான் முடிவு பண்ண முடியும். ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவீங்க கண்டிப்பாக? ஆமாம் பிரதர், நம்ம ரோஹினி தேட்டர் தான் பிரதர் ஃபுல் செட்டப்பு. அந்த ஃப்ரண்ட்டு அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், ஃபுல்லாக நாங்கள் தான் பேனர் வைப்போம். அப்படிங்களா? 15-50. ஓ, எவ்ரி தலை படம் எப்படியே பஸ் அங்கே நம்ம எங்கள் டீம் பேனர் தலை அஜித் நற்பணி ஏக்கம்னு ஒரு டீமு பேனர் வைப்போம். இந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைக்க சொல்லிட்டாரு அஜித் சார், அப்புறமும் இந்த மன்றங்கள் அவர் கலைக்கு சொன்னது ஓகே தான் பிரதர். நாங்கள் வந்து லீகலாக பண்ணலையே, நாங்கள் ஒரு ஃபேன்ஸ் லவ் உள்ள எங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு 10 பேர் நாங்களாக இது பண்ணி தானே பண்ணுறோம். ரசிகர் மன்றமா இல்லாமல் நற்பணி இயக்கங்களா? ஆமாம் ஆமாம், சில நற்பணி இயக்கம்லாம் பண்ணியிருக்காங்க டீம் மெம்பர்ஸு. அஜித் சார் வந்து அடுத்து 62 முடிச்சதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனோட படம் 61 முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். 61 வரப்போகுது, 62 அடுத்த படம் விக்னேஷ் சிவனோட. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் வந்து வேர்ல்ட் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு. அது ரூமர்ஸ் பிரதர், சொல்லுங்கள். அது அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலையே. அப்படியா? அது கெஸ்ஸுங்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை பிரதர். அப்படியா? அவ்வளோ 1.5 வருஷம்லாம் எப்படி பிரதர் பிளாக் வாங்க வாய்ப்பே இல்லை. ஏன் முடியாதுங்கிறீங்க? அது விட மாட்டார் அவர். ரசிகர்லேயும் கொஞ்சம் யோசிப்பார்ல, சான்ஸ் கம்மி. ஓ,
அது சரி, in case ரூமர்ஸாக தான் கிளப்பிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. அது ரூமர்ஸாக தான் போயிட்டு இருக்கு, அப்படியா? கன்ஃபார்ம்லாம் இல்லை. கன்ஃபார்ம் கிடையாது, போக மாட்டார் நம்புறீங்க? கண்டிப்பாக. அவருக்கு ஒரு வேர்ல்ட் ட்ரிப் போகணுங்கிறது ரொம்ப நாள் கனவாக தானே இருக்குது. 68 நாள் அவர் தான் அடிக்கடி இந்த கேப்பில் போயிட்டு வராரு பிரதர். இல்லை, அவர் வந்து தொடர்ச்சியான ஒரு வேர்ல்ட் ட்ரிப்போ ஒரு 68 நாட்டுக்கு பைக்கில் போகணுங்கிறது அவருடைய கனவு, அவருடைய லட்சியம். அதான் அவர் வேலையும் பண்ணுவார், ரசிகர்களுக்காக படமும் பண்ணுவார், அந்த ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ இந்த கிரிட்டிக்ஸ்லாம் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்த சில ஊடகவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ஊடகவாதிகளில் ஒருத்தரை சந்தித்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அஜித் சார் வந்து ஃப்ரான்ஸில் வீடு வாங்கிட்டாரு, அவர் இந்த வேர்ல்ட் ட்ரிப்புக்கு அப்புறம் சினிமாவே விட்டுட்டு ஸோ மொத்தமாக கூட அங்கே போய் அவர் தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. நான் பார்க்கல, ரூமர் தான், அந்த மாதிரி விஷயம் நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்க்க இது நீங்கள் வேர்ல்டு டூர் வந்து கேட்டது எனக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், இது வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் சொன்னது போல அது ரூமராக இருக்கலாம், கதையாக இருக்கலாம். அவர் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு கற்பனையாக கூட இருந்திருக்கலாம் வைங்களேன். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிற பட்சத்தில் அஜித் சாருடைய ரசிகர்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? நடக்காது பிரதர். இது ஃபஸ்ட்டு டாபிக் வரப்போ பார்த்துலாம், நடக்காது. அவர் அழுதுருவியம் போட்டிருக்கேன், அதான் போக மாட்டார். இல்லை பிரதர், இப்போ அதெல்லாம் ரூமர்ஸ் வச்சு நம்ம பேசக்கூடாது பிரதர். ஓகே ஓகே, அஃபிஷியலாக நீங்கள் அஃபிஷியலாக இது வந்து பைக் ட்ரிப் கேட்டீங்க, கரெக்டாக சொல்லிட்டேன். அதெல்லாம் வந்து நான் இன்னும் பார்க்க கூட இல்லை. நிச்சயமா அதை பற்றி பேசுறீங்க. பைக் ட்ரிப்பே ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லையே? அவர் தான் போயிட்டு வராருல பிரதர், நடுவில் எங்களுக்கு அது அப்படி அங்கேருந்து போனாலும் ஃபோட்டோஸ் வருது, அதை பார்த்து நாங்கள் என்ஜாய் தானே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கதாநாயகர்களுடைய ரசிகர்களும் ஒரு சில விஷயத்தை விரும்புவாங்க. இப்போ ரஜினி சாருடைய ரசிகர்கள் அவருடைய ஸ்டைல் மேலே ரொம்ப அட்மையராக இருப்பாங்க. கமல் சாருடைய ரசிகர்கள் அவருடைய அந்த நடிப்பு, ஒரு வேறு வேறு வித்தியாசமான கதாபாத்திரங்கள் இருக்கிறது. விஜய் சாருடைய ரசிகர்கள் வந்து அவருடைய காமெடி, அவருடைய டான்ஸ் மேலே. ஆனால் அஜித் சாருடைய ரசிகர்கள் மட்டும் அவர் பார்த்தாவே போதுங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது என்ன ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமான அந்த காதல் இருக்குல்ல, அந்த அளவு கடந்த அன்பு இருக்குல்ல. அதான் பிரதர், அன்கண்டிஷன் லவ் அவரே சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுருவாங்க. இது வந்து பெருசாக விலகம் கொடுக்குறது ஒன்றுமே கிடையாது. அவர் எவ்வளோ ஃப்ளாப் கூட பார்த்தாலும் நாங்கள் பார்ப்போம். விவேகம்லாம் எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க தலை ஃபேன்ஸ்குள்ளேயே, அதெல்லாம் வந்து தாண்டி தான் வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஃப்ளாப் கொடுத்தாலும் பார்ப்போம். அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே பார்க்குறதுக்கு வந்து எல்லாரும் சொல்கிறது, நானும் தான் சொல்கிறேன். அவர் வந்து எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவர் எங்களாக படம் நடிக்கணும், அவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும். சரி, துணிவு இப்போ ஃப்ளாப் கொடுத்தாலும் நம்ம பார்ப்போம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நானும் உங்களை போல் ஃபஸ்ட் ஷோ வந்து இது யார் படமாக இருந்தாலும் பார்ப்பேன். அஜித் சார் நீங்கள் சொன்னது போல் அஜித் சாருடைய அந்த லுக்குக்கு, அவருடைய பார்வைக்கு, அவருடைய சிரிப்புக்கு மயங்காமல் யாரும் கிடையாது. நிச்சயமாக அதில் நானும் ஒருத்தங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. துணிவு படம் ஜெயிக்கும், கதை நல்லா. இப்போ மங்காத்தா மாதிரியான ஒரு படத்தை பார்த்துட்டு அடுத்ததுக்காக ஒரு எண்ணெய் எறிந்தால் மாதிரியான ஒரு படம், வீரம் மாதிரியான ஒரு படம், விவேகம் மாதிரியான ஒரு படம்லாம், வீரம் விஸ்வாசம் மாதிரியான ஒரு படம்லாம் பார்த்துட்டு அவர் நடித்து ஜெயிக்கிற படத்தின் மேலே ஒரு பெரிய வரவேற்பு தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்குது. அப்படி இந்த துணிவு படம் வந்து ஒரு பேங்க் ராபரிலாம் இருக்கும், ஆக்ஷன், பைக் ரேஸ் ஊங்குறாங்க இல்லையா, படம் எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவங்ககிட்ட. எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக வச்சுன்னு போக வேணாம். தலை படம் எப்போவும் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி போயிட்டு அந்த மாதிரி பார்க்குற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். இந்த படம் வந்து வினோத் வந்து வெற்றி படமாக கொடுத்துருவார். வலிமை ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆனாலும் அது சில நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க தீரன் மாதிரி ஒரு வெற்றி திரைப்படமாக இது அமையும் நான் நம்புகிறோம். தலை ஃபேன்ஸும் நம்புகிறாங்க. வினோத் வந்து எங்ககிட்ட இருந்து லாஸ்ட்டாக போகும்போது வெற்றி இயக்குனராக தான் வெளியே போவார்னு தோணுது, நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல் துணிவு படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் அது வந்து லுக்கெல்லாம் பார்த்து மிரண்டு போய் தான் கிடக்கும் எல்லாருமே. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிரட்டலான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆர்வம் இருக்குது. நிச்சயமாக எல்லாரும் போய் ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம். படம் வந்து வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் உங்களுடைய இந்த வெறித்தனமான நேசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி. நிச்சயம் வந்து இந்த 7 ஃபோட்டோங்கிறது ஒரு 70 ஃபோட்டோ 700 ஃபோட்டோ ஆகிறது கடந்து முடிஞ்சா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அஜித் சாரோட ஒரு படத்தில் நடித்தா கூட அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். கண்டிப்பாக. நன்றி. தேங்க்யூ.